ஹலோடா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் டீக்கு கூட ஒரு ஒன் ஷர்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேடா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு அழகான கிராமம், அதுவும் அந்தி சாயிற டைம், ஜஸ்ட் லைக் சன்செட் ஆகுற அந்த டைமில் தான் ஒரு பர்சன் அப்படியே நடந்து வராங்க. என்ன வாழ்க்கையோ தெரியல. எல்லாருக்கும் இப்படி தானா, இல்லை என் வாழ்க்கை மட்டும்தான் இப்படியா? வாழ்க்கைன்னு இருந்தால் சந்தோஷம், துக்கம் எல்லாமே தானே இருக்கும். ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் சோகம் மட்டுமே இருக்குது. கொஞ்ச நாள் கூட நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? சரி, அப்படியே என் வாழ்க்கையில் தனியாக யாருமே இல்லாமல் எப்போவுமே கண்ணீரும் வலியுமா இருக்கணும்னா, ஏன் அந்த கொஞ்ச நாள் கடவுள் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு. கொடுத்த சந்தோஷத்தை இப்போ அவரே பறிச்சுக்கிட்டாரா? எல்லாமே இதோட முடிய போகுதா? அப்போது இனிமே மறுபடியும் நான் தனியாக தான் இருக்கணுமா? ஏன் என்னோடய தலைவிதி மட்டும் இப்படி இருக்கு? நான் என்ன பண்ணேன்? எனக்கு உண்மையான அன்பு வேணும்னு தானே கேட்டேன். அதையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்போ என்கிட்ட இருந்து பறிக்க பார்க்குறியே. என்ன வச்சு டெஸ்ட் பண்ணுறியா? இவன் அடித்தா எவ்வளோ தாங்குவான்னு? எவ்வளோ வேணுமோ அடிச்சுக்கோ. இதுக்கு மேலே என் உடம்பு மட்டும் இல்லை, மனசும் கல்லாயிடுச்சு. நீ அடிக்க இனிமேல் உட்காந்து அழப்போகிறவங்க நான் இல்லை. அழுது கண்ணில் கண்ணீரும் வற்றி போச்சு. இதுக்கு மேலே இந்த பொம்மை மாதிரி தான் நீ ஆட்டுற ஆட்டுக்கெல்லாம் நான் ஆட வேண்டியது தான். நீ மேலேருந்து ஒரு திருவிழாடலை காட்டுறல. ஆனால் ஒன்று, என்னை நம்ப வச்சு கடைசியில் மேலேருந்து பொத்துன்னு தூக்கி போடுற மாதிரி என் நம்பிக்கை, சிரிப்பு எல்லாத்தையும் உடைச்சிட்டல. உனக்கு சந்தோஷமாக இருக்குமே. இவனை சிரிக்கிற மாதிரி சிரிக்க வச்சு கடைசியில் அழ வச்சிட்டான்னு ரொம்ப திருப்தியாக இருக்க. நல்லாரு, நீ நல்லாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ஒரு வீட்டுக்குள்ளே தான் போகிறாரு. போயிட்டு அதில் ஒரு ஓரமாக போய் ஒரு ரூமில் அப்படியே உட்காந்துக்கிறாரு. இதை ஒரு பர்சன் பார்க்குறாங்க. என்னாச்சு தயம்? என்னடா கண்ணா, எப்பவும் வந்தால் பாட்டின்னு என் பின்னாடியே சுற்றுவ. இப்போ என்ன வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்க? ஓ, களைச்சி போயிருக்கியா? இரு, பாட்டி போயிட்டு உனக்கு குடிக்கிறதுக்கு மோர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. ஆமாடா, அது நம்ம தயாங் தான். ஸோ பாட்டியும் மோர் எடுத்துகிட்டு வந்துட்டு, தயாங் என்னடா அசதியாக இருக்கா? நீ வேணால் கட்டிலில் படுத்துக்கோயேன், எதுக்கு இப்படியே உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் தயாங் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை, அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. பாட்டிக்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு மட்டும் புரியுது. ஸோ அவங்க அதை அந்த பக்கமாக வச்சுட்டு தயாங் பக்கத்தில் உட்கார்றாங்க. தயாங், பாட்டி கேட்குறல்ல, சொல்லு, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க தயாங் மெதுவாக தலையில் மட்டும் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ் வந்து அப்படியே நிற்குது. இப்போது அப்படியே ஒரு ட்ராப் வந்து அவர் கையில் தான் விழுகுது. தயாங், என்னடா ஆச்சு? எப்போவும் கலகலன்னு இருப்ப, இந்த ஊரே உன்னை பற்றி தான் பேசும். இந்த ஊருக்கே செல்ல பிள்ளை நீ, ஆனால் நீ ஏன் இப்படி உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்க அவ்வளோ நேரம் அழுகை அடக்கி வச்சுருப்பார் மனுஷன். அவங்க பாட்டி கேட்கவும் அப்படியே அவங்க மடியில் தலை வச்சு படுத்துட்டு கத்தி அழறாரு. பாட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. தயாங், என்னடா ஆச்சு? பாட்டிம்மா, நான் தோற்று போயிட்டேன்ல பாட்டிம்மா. என்னடா சொல்கிற? நீ எதில் தோற்று போன? நீ எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு, படிப்பில், விளையாட்டுலன்னு எல்லாத்துலேயும் நீ தான்டா ஃபஸ்ட்டு.
ஆமாம் பாட்டி, படிப்பு விளையாட்டு எல்லாத்துலேயும் நான் ஜெயித்தேன். ஆனால் வாழ்க்கையில் நான் தான் தோற்று போயிட்டேன். வாழ்க்கையில் நான் ஒரு ஜீரோ. இந்த ஊர்லலாம் சொல்லுவாங்கள்ல, அதிர்ஷ்டம் கெட்டவன், அது நானாக தான் பாட்டி இருப்பேன். டேய், என்னடா இதெல்லாம், எதுக்கு இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க? இல்லை பாட்டிம்மா, உனக்கு தெரியாது. நான் ஒரு பொருளை தொலைச்சிட்டேன்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வலியை அனுபவித்து கடைசியாக அந்த பொருள் என்கிட்ட வந்து சேர்ந்துச்சு. ஆனால் அதை தொலைச்சி போகிற வலியை விட இப்போது எனக்கு பயம் அதிகமாக இருக்குது. நான் தொலைஞ்சி போச்சுன்னு நினச்ச ஒரு விஷயம் என் கையில் இருக்குது. ஆனால் அதை பார்த்தும் என்னால் முழுசாக சந்தோஷப்பட முடியல. என்னடா சொல்கிற? ஆமாம் பாட்டிம்மா, நான் தொலைஞ்சி போச்சுன்னு நினச்ச ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிது. ஆனால் அதையும் என்கிட்ட இருந்து யாரோ எடுத்துக்க பார்க்குறாங்க. அது மறுபடியும் என்னை விட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்குது. அதான். ஸோ அவர் அப்படி சொல்லும்போதே பாட்டிக்கு புரிஞ்சிருது தயம் யார் சொல்கிறான்னு. தயம், அப்படிலாம் இல்லைடா. தொலைஞ்சி போன விஷயம் உன்கிட்ட வந்திருக்குன்னா அது உனக்கானதுன்னு அர்த்தம். நம்மளை விட்டு ஒரு விஷயம் போகுதுன்னா அது நம்மளோடது இல்லை. ஆனால் நீ தொலைச்சிட்டேன்னு நினச்ச அந்த விஷயம் உன்கிட்டே கடவுள் கொடுத்துருக்கான்னா அது உன்னோடதாக தானே இருக்க முடியும். இல்லை பாட்டிம்மா, நானும் அப்படி தான் நினச்சேன். ஏற்கனவே ஒன்று ஒரு வாட்டி தொலைச்சிட்டேன். மறுபடியும் நீ என் கையில் வந்துட்ட. இந்த வாட்டி தொலைக்கக்கூடாதுன்னு என் கைக்குள்ளே அதை கட்டியாக பிடிச்சிருந்தேன். ஆனால் என்னையே மீறி அது மறுபடியும் என் கையை விட்டு நழுவுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. அப்போது ஒருத்தர் மூச்சு வாங்கிட்டு அப்படியே வராரு. தயம், எங்கடா போனேன்? உன்னை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர மாட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. தயாவுக்கு நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்குறதுன்னு தான் தோணுது. ஆனால் அவருக்கு தொண்டை அடிச்சு வார்த்தை கூட வரல. அவர் அப்படியே பார்த்துட்டு உள்ளே போகலான்னு நினைக்கிறாரு. அப்போது அந்த பர்சன் தான் அப்படியே தயமோட கையை பிடிக்கிறாங்க. தயம், நெல்லு, எங்கடா போகிற? இப்போ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற? உன்கிட்ட தான் கேட்குறேன். ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, பாட்டி வீட்டுக்கு போகிறேன்னு. நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லாமல் ஒரு வாரமாக என்கிட்ட பேசாமலே வந்துட்ட. நான் உன்கிட்ட தானே கேட்டுட்ருக்கேன், எங்கடா போகிற? ஜம்மு, ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் கேட்காத. நீ ஏன் இங்கே வந்த? போ, வீட்டுக்கு போ. ஏய், நான் உன்கிட்ட கேட்க வந்தா என்ன எதுக்கு விரட்டுற? நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தயந்தான் அப்படியே திரும்பி பார்க்குறான். தப்பு பண்ணது நீ இல்லை ஜம்மு, நான் மட்டும்தான் தப்பு. நான் இருக்கிறது தான் தப்பு. லூசு மாதிரி பேசாத, என்ன வளர்ற? ஆமாம் ஜம்மு, நான் லூசு தான். நான் ஒரு பைத்தியம்தான். கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் ஒரு விஷயத்து மேலே பைத்தியமாக அலையிறல்ல, நான் பைத்தியம்தான், முட்டாள்தான். அதுவும் உன் விஷயத்தில் ரொம்பவே முட்டாள். நீ எனக்கு இல்லை இல்லை இல்லைன்னு ஒவ்வொரு விஷயம் என்கிட்ட சொல்லும்போதும், இல்லை என் ஜங்குக்கா என்றைக்குனாலும் வருவான்னு உனக்காக வெயிட் பண்ணேன். நீயும் வந்த, நான் எதிர்பார்க்காமலே நீயே வந்த. ஆனால் நீ வந்தும் என்னால் சந்தோஷமாக முன்னாடி நடிக்க முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. நீ ஹர்ட் ஆவேன்னு என் வழியை எனக்குள்ளே புதைச்சிட்டு எப்படியும் இருக்கேன். நீ கிடச்சிட்டேன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை நான் உன்னை மறுபடியும் தொலைச்சிருவேனான்னு எனக்கு பயமாக இருக்குது.
உனக்கு ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடியும் நீட்டாக என்னை தேடி வந்த. நானும் நீ வந்துட்டு நினச்சி சந்தோஷப்படும்போது அந்த சந்தோஷம் ஒரு மாதம் கூட நினைக்கல. ஒரு மாதத்தில் எல்லாத்தையும் உடைச்சிட்டு நீ என்னை விட்டு போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வலி எனக்குள்ள ரணமாக மாறிச்சு. இனிமேல் யாரும் வேணாம், யாரோட அன்பு வேணான்னு நினச்சாலும் அமைதியாகவே யாரும் இல்லாமல் தனியாக இருந்தேன். அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழித்து மறுபடியும் விதி என்ன ஒன்று பார்க்க வச்சுது. நான் தள்ளி தள்ளி போன போகலாம் நீ தான் நெருங்கி 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 எனக்கு நெருக்கமாக வந்த. நீ எனக்கு இல்லைன்னு நினச்சிப்போ தயம் நீ என்னோடதுன்னு வாயால் தானே நீ சொன்ன. லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த வாட்டியும் நீ சொன்ன அந்த வார்த்தையை நம்பினேன், இன்னும் ஆழமாக நம்பினேன். இந்த வாட்டி என் ஜொங்க என் மனசை ஒடுக்க மாட்டான், என்னை விட்டு போக மாட்டான்னு நினச்சேன். ஆனால் பயமாக இருக்கு. ஒரு வாட்டி என் மனசை சுக்குநூறாக உடைச்சதுக்கே அந்த வலி இன்னும் என்கிட்டேருந்து போகல. நீ வந்த சந்தோஷத்தில் அந்த வலியை மறந்து தான் இருக்கனே தவிர உன்னால் என் மனசில் ஏற்பட்ட காயம் இன்னும் துளி கூட ஆறவே இல்லை. அது இன்னும் அப்படி தான் இருக்கு. மறுபடியும் மறுபடியும் நானே முட்டாளாயிட்ருக்கேன்ல. அது என் விதி போல இருக்கு. இது கடவுள் என் வாழ்க்கையில் சந்தோஷன்ற ஒரு பக்கத்தை கொடுக்கவே இல்லை. எப்போவுமே அவருக்கு இந்த தயம் கண்ணீரோடு தான் இருக்கணும்னு ஆசைப்படுறார் போல். அதான் உனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்போ எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கார். ஒரு வாட்டி பட்ட வலியை இன்னும் என் மனசுலேருந்து போகல. இதில் நீ மறுபடியும் என் மனசை உடைச்சிடாத ஜோங்கக்கா. எனக்கு நீ ஹோப் கொடுக்காத. நான் உன்னோட தானே நீ ஹோப் கொடுக்குறேன். ஆனால் அந்த ஹோப் தாண்டி எங்கே அந்த நம்பிக்கையெல்லாம் சுக்குநூறாக உடைச்சி உன்னை மறுபடியும் என்கிட்டேருந்து யாராவது எடுத்துக்குவாங்கன்னு மனசு கிடந்து தவிக்கிது. நைட்டில் தூக்கம் வரல. கண்ணை மூட்டினாலே நீ என்னை விட்டு போகிற மாதிரிலாம் தோணுது. யார் சொன்னா? ஜோங்கா, எனக்கு எல்லாமே தெரியும். உன் வாழ்க்கையில் மறுபடியும் அவங்க வந்துட்டாங்க. அவங்க நீ வேணும்னு நினைக்கிறாங்கல்ல, நீ போயிடுவல்ல. சொல்லு ஜோங்கா, நீ அவங்களுக்கு தானா? அது இப்போவே என்கிட்ட சொல்லிவிடு. அதை விட்டுட்டு நான் உன்னோடது நீ என்னோடதுன்னு சொல்லி எனக்கு ஹோப் கொடுத்து மறுபடியும் என்ன உடைச்சிடாது. ஒரு வாட்டி உடைச்ச என் மனசை சுக்குநூறாயிடுச்சு. அதை ஒட்டி ஒட்டி இதோ கொஞ்ச நாள் சிரித்ததுனால அதை ஒட்டி இருக்கு. ஒட்டு போட்டு வச்சுருக்க என் மனசை இன்னொரு வாட்டி நொறுக்கிடாது. உனக்கும் எனக்கும் நடுவில் இன்னொருத்தர் வராங்கன்னு தெரிஞ்சு எப்படி என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும்? நான் உன்னோடது நான் சொல்லிட்டேன்ல. ஆமாம் ஜோங்கா, ஆனால் இது வாழ்க்கையில் மாற்றம் மட்டும்தான் மாறாது. வாழ்க்கை எப்போ எப்படி வேணால் மாறலாம். மனுஷங்களும் அப்படி தான். எனக்கு பயமாக இருக்கு ஜோங்கா. எங்கே மறுபடியும் நீ என்னை விட்டுட்டு அவங்க கூட போயிடுவேன்னு பயமாக இருக்கு. அது உங்ககிட்ட சொல்ல முடியல. ஏன்னா நான் வேறு எதுக்கும் அடிக்ட் ஆகலை. உன் அன்புக்கும்
உன்னோட கம்ஃபர்ட்டுக்கும் உன்னோட கேருக்கும் நான் அடிக்ட் ஆகிட்டேன். உன்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த அன்பு அது மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன். உன் அன்புக்கு அடிமையாயிட்டேன். எல்லோரும் சொல்லுவாங்க, ட்ரக்ஸுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிட்டா அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஆனால் இந்த ட்ரக்ஸை விட கொடுமையான ஒரு அடிக்ஷன் என்ன தெரியுமா? அன்பு தான். ஒருத்தவங்க நம்மளுக்கு கொடுக்குற அன்புக்கு அடிமையாயிட்டா அவங்க இல்லாமல் நம்மளால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதுதான் இந்த தயவோட வாழ்க்கையிலையும் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட என்னால் இருக்க முடியாது ஜோமுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தயம் ரொம்ப கத்தி அழுக்கிறான். ஜோமுக்கான் அப்படின்னு நெஞ்சோட அணைச்சிட்டு, பாரு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், எந்த சுச்சுவேஷன்லேயும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்டா. நீ என்னோடது தான். நான் ஆமாம், அவங்க என் லைஃப்பில் இருந்தவங்க. ஆனால் இப்போது நீ தான் இருக்க. புரியுதா? ப்ராமிஸா? ஜோமுக்கா, ப்ராமிஸ்ன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் மறந்துட்டியா? ஒரு சில நேரத்தில் நம்ம பண்ண ப்ராமிஸ் நம்மளாலே உடையிற சுச்சுவேஷன் வரும். இதுக்கு முன்னாடி முதல் தடவை நீ என்னை விட்டு போகும்போதும் அதுதான் நடந்துச்சு. இப்போது 2வது தடவை நீ எனக்கு கிடைக்கிறப்போவும் அப்படி தான் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் கடவுள்கிட்ட ஒன்று தான், என் ஜோமுக்கா என் கூடவே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ப்ளீஸ் ஜோமுக்கா, உங்ககிட்ட கேச்சு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி என் மனசை உடைச்சிடாது. ஏற்கனவே ஏற்பட்ட காயம் ஆறாத தழும்பா என் மனசுக்குள்ளே இருக்குது. இதில் 2வது வாட்டி நீ என் மனசை உடைச்சிட்டேன்னா அதை தாங்குகிற சக்தி என் மனசுலேயும் இல்லை, உடம்புலேயும் தெம்பில். அதான் இப்படி தனியாகவே இருந்துக்கிறேன். எனக்கு பயமாக இருக்குது ஜோமுக்கா. இன்னும் மறுபடியும் நான் இழந்துருவேன்னு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயம் கத்தி அழுக்கிறான். ஸோ ஜோமுக்காக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் என்ன தான் கம்ஃபர்ட் பண்ணாலும் தயாவுக்குள்ளே எங்கே மறுபடியும் ஜோமுக்கா இழந்துருவோன்ற பயம் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அப்படியே ஜோமுக்கு நெஞ்சில் சாஞ்சிட்டு ஒரு குழந்த மாதிரி அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை முடிக்கிறான். ஓகேடா, இதோட இதை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கொண்டு போகலான்னு நினச்சேன், பட் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.